தி டாலியா. என்னடா ஃப்ளவர் பேரை சொல்கிறேன்னு கேட்காதீங்க. இது வந்து ஒரு ஹாங்காய் ஸ்டார் ரியலில் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்க ஒரு கேரக்டர். இவங்க வந்து ஒரு ஃபயர் டைப் நெஹிலிட்டி பேஸ் பண்ண ஒரு கேரக்டராக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து ஒரு பிரேக் டீமுக்கு வந்து ரன்மேக்கு ஆப்போசிட்டாக ரன்மேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த டாலியாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்களை வந்து நம்ம வந்து எவர்ஃப்ளேம் மேன்ஷன் ஒரு ஃபேக்ஷனை சுற்றிட்டு இருந்திருப்பானுங்க. அவனுக்கு கூட பார்த்துருப்பானுங்க. அவனுக்கு யாருன்னா டிஸ்ட்ரக்ஷனை வந்து அப்படியே டிக்டோவாக ஃபாலோ பண்ணுற ஒரு கேரக்டர்ஸ். பட் டிஸ்ட்ரக்ஷனோட அந்த இயானோட அந்த கேஸ் அவங்க மேலே விழுந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து டியூக் இன்ஃபர்னோ. அந்த டியூக் இன்ஃபர்னோ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ரான் வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. அது வேற கதை, ஓகேங்களா? போட்டு தள்ளியிருப்பாங்க. மேபி இவங்களை பார்க்கும்போது ஒரு ஹார்மோனி ப்ளஸ் வந்து அந்த கோத்திக் ஸ்டைலான ஒரு நிறைய விஷயங்களை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி நம்மளை பார்க்க முடியும். இவங்களை வந்து ஸ்பெஷலாக வந்து பெனோகோனிக்கு ரிட்டர்ன் ஆகணும், அதே மாதிரி ஆம்ஃபோரியஸ் வந்து எண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி லைக் லெட்ஸ் சி ஹவுஸ் ஆர் பிளே ஸ்டைல் டால். ஏன்னா ஓகே, இப்போ வந்து இந்த கேரக்டருக்கு நீங்கள் புல் பண்ணுவீங்களா இல்லை ஸ்கிப் பண்ண போகிறீங்களா? நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஆல்.